அவ்வளவு ஒதுக்கியா வச்சுக்கிறாங்க சொல்லுங்க. ஒதுக்கப்பட்ட ஜனங்க மாதிரி இந்த ஏரியாவே அது மாதிரி இருக்குது. எங்களை அவ்வளவு ஒதுக்கியா வச்சுக்கிறாங்க சொல்லுங்க. ஒதுக்கப்பட்ட ஜனங்க மாதிரி இந்த ஏரியாவே அது மாதிரி இருக்குது. எம்எல்ஏவை இட்னாந்து கூட காமிச்சிட்டோம் நாங்க. வேற என்னதான் பண்றது நாங்க? எம்எல்ஏவை இட்னாந்து கூட காமிச்சிட்டோம் நாங்க. வேற என்னதான் பண்றது நாங்க? ஆமா காலைல ஒரு அவரு எங்க வீட்டுல ಹೌದು ಸ್ನೇಹಿತರೆ, ಈ ನೊಂದ ಮನಸ್ಸುಗಳು ಎಲ್ಲೂ ಇಲ್ಲ. ನಮ್ಮ KGF ವಾರ್ಡ್ ನಂಬರ್ 3 ಕೊರಮಂಡಲ್ ವ್ಯಾಪ್ತಿಗೆ ಬರುವ ಸೈಂಟ್ ಸೆಬಾಸ್ಟಿಯನ್ ಚರ್ಚ್ ಪಕ್ಕದಲ್ಲಿ, ಇದು ಕೊರಮಂಡಲ್, ಇದು ಸೆಬಾಸ್ಟಿಯನ್ ಚರ್ಚು. ಈ ಚರ್ಚ್ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಒಂದು ರಸ್ತೆ ಇದೆ. ನಾವು ಯಾವುದೇ ಸುದ್ದಿಗಳು ಮಾಡಿದ ಕೂಡಲೇ ನಮಗೆ ಕಮೆಂಟ್ಸ್ಗಳು ಬರ್ತಾ ಇತ್ತು. ಈ ನಿಮ್ಮ ನ್ಯೂಸ್ ಚಾನೆಲ್ ಅವರಿಗೆ ಎಲ್ಲ ಕಡೆನೂ ಕಾಣ್ತಾ ಇದೆ, ನಮ್ಮ ರಸ್ತೆ ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣ್ತಾ ಇಲ್ವಾ, ನೀವು ಒಂದು ಸುದ್ದಿ ಮಾಡಿಕೊಡಿ, ನಮಗೆ ಕಷ್ಟಗಳನ್ನ ಸ್ವಲ್ಪ ಜನರಿಗೆ ತೋರಿಸಿ, ಅಧಿಕಾರಿಗಳಿಗೆ ತೋರಿಸಿ, KGF ಶಾಸಕರಿಗೆ ತೋರಿಸಿ, ಸದಸ್ಯರುಗಳನ್ನ ತೋರಿಸಿ. ನಮ್ಮನ್ನ ಈ ತಮಿಳು ಸಿನಿಮಾ ಒಂದು ಹೆಸರು ಇದೆ, KGF ಹತ್ತಿಪಟ್ಟಿ ಅಂತ ಒಂದು ಇದೆ. ನಮ್ಮನ್ನ ಹತ್ತಿಪಟ್ಟಿ ಥರ, ಅನಾಥಿಗಳ ಥರ, ಅನ್ಟಚಬಲ್ಗಳ ಥರ ನಮ್ಮನ್ನ ಕೈ ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಸುಮಾರು ಎಷ್ಟೋ ನಾವು 1984 ಹಾಕಿರುವ ರಸ್ತೆ ಇದು. ಸುಮಾರು ವರ್ಷಗಳಿಂದ ನಾವು ಬೇಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಯಾರು ಬಂದ್ರೂ, ಯಾವುದೇ ಶಾಸಕರಾಗಲಿ, ಯಾವುದೇ ನಗರಸಭೆ ಸದಸ್ಯರುಗಳಾಗಲಿ ನಮ್ಮ ರಸ್ತೆಗೆ ಮುಖ್ಯತ್ವ ಕೊಡಲ್ಲ. ಯಾಕೆಂದರೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಓಟ್ ಇಲ್ಲ, ಓಟ್ ಕಡಿಮೆ ಇದೆ ಅಂತ ಯಾವುದೇ ಸೌಲಭ್ಯಗಳು ನಮಗೆ ಮಾಡಿಕೊಡ್ತಾ ಇಲ್ಲ. ದಯವಿಟ್ಟು ಇದು ಒಂದು ಸುದ್ದಿಯನ್ನು ಮಾಡಿಕೊಡಿ. ಈಗಲಾದರೂ ಸಾರ್ವಜನಿಕರ ಕಷ್ಟಗಳು ಏನಂತ ಈ ರಾಜಕಾರಣಿಗಳು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ ಅಂತ ನಮಗೆ ಸುಮಾರು ಬೇಡಿಕೆಗಳು ಬಿಡ್ತಾ ಇದ್ರು. ನಾವು ಸಮಯವಿಲ್ಲದ ಕಾರಣದಿಂದ ಈ ಕಡೆ ನಮಗೆ ಬರಲಿಕ್ಕೆ ಸಮಯವಿಲ್ಲ, ಸಿಗ್ತಾ ಇಲ್ಲ. ಆದರೆ ನಿನ್ನೆ ಮೊನ್ನೆ ಎಲ್ಲ ಜನ ಫೋನ್ಗಳು ಮಾಡಿ ದೂರವಾಣಿ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಮಗೆ ಅವ್ರನ್ನ ಬೇಡಿಕೆಗಳನ್ನ ತಿಳಿಸಿರ್ತಾರೆ. ನಾವು ಈ ರಸ್ತೆಗಳನ್ನ ಮೊದಲೇ ನೋಡಿರ್ತೀವಿ. ಈ ರಸ್ತೆಗೆ ಶಾಸಕರು ಕೂಡ ಬಂದು ಹೋಗಿದ್ದಾರೆ. ಆದರೆ ಇಲ್ಲಿ ಓಟ್ಗಳಿಲ್ಲ ಅಂತ ಕೈ ಬಿಟ್ಟಿದ್ದಾರಂತ ಈ ಜನರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ದಯವಿಟ್ಟು ಶಾಸಕರು ಅಥವಾ ನಗರಸಭೆ ಅಧಿಕಾರಿಗಳು, ಜಿಲ್ಲೆ ಅಧಿಕಾರಿಗಳು ಈ ಅನ್ಟಚಬಲ್ ಥರ ಕೈ ಬಿಟ್ಟಿರುವ ಈ ಸ್ಥಳವನ್ನು ಪರಿಶೀಲನೆ ಮಾಡಬೇಕು. ಈ ರಸ್ತೆ ಏನು ಅಮ್ಮಮ್ಮ ಅಂದ್ರೆ ಒಂದು 500 ಅಥವಾ 6 ಮೀಟರ್ ಇರಬಹುದು ಅಂತ ಇದ್ದಾರೆ. ಈ ಸಾರ್ವಜನಿಕರು ನೋವುಗಳನ್ನು ಇವರು ಕೇಳುತ್ತಾರ ಅನ್ನೋದು பிரச்சனைகளாகிருக்குது. இந்த வருஷம் 25 வருஷம் 30 வருஷமா இந்த ரோடு இப்படியே இருக்குது. இப்போ நான் இந்த ரோடுக்கு இந்த 35 வருஷமா இப்படி இருக்குது. இவருக்கு நடக்க முடியாத, இப்படி போக முடியாத ஆயிட்டு, உக்கார முடியாத, கால் கூட கிராக் ஆயிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு எப்போ ரோடு போட்டு கொடுக்குறீங்களோ கொடான்னு கூடி நமஸ்காரம் செய்யறோம். நான் எத்தனை பேரை கேட்கறது? நாங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு வந்தோம், அங்கே வந்தோம், எங்கெங்கேயும் எங்களுக்கு யாரும் போட்டு கொடுக்கலப்பா. யாருன்னா உனக்கு தயவுசெய்து போட்டு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் இதே தான் வயசாகி இந்த கால் கூட இது ஆயிட்டு நடக்க முடியாது. அவருக்கு தெரியும். வீட்டுக்கு விடுவோன்னா எங்கம்மா அந்த ரோட்ல வர்றது ஆன்றாங்க. கொஞ்சம் உக்காண்டு ஆயிடுச்சு, நடக்க முடியாது. அப்படி ஆயிடுச்சப்பா. தயவுசெய்து கொஞ்சம் யார் என்ன ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி இருக்கும் அவங்களுக்கு. அவ்வளோதான். ரொம்ப கஷ்டமாக இருக்குதேப்பா. அதுதான். என்ன ஆட்டோ டிரைவரு தனியாக வர மாட்டேன்றாங்கப்பா. தனியாக வந்தாக்கா அந்த ரோடு நாங்கள் ரிப்பேர் தான் பண்ணணும் ரோடுன்றாங்க. அப்படியே மோசமாக இருக்குது. சீலேட் ரோடுப்பா. சீலேட் ரோடு மாதிரி எந்த ரோடுமே எங்கேயுமே இல்லை. அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப டேமேஜ், ரொம்ப டேமேஜ். பார்த்து கொஞ்சம் ரோடு போட்டு கொடுத்தா ரொம்ப நன்றியா இருப்பேன். எங்களுக்கு ரோடு இல்லை சார். இது ரொம்ப கஷ்டமான ஊர். நாங்கள் வந்து ரொம்ப பேஷண்ட்டுங்கெல்லாம் இருந்தாங்க. நாங்கள் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இங்கே கொடுத்தோம். ஒரு ஹேண்டிகேப் ஒரு பையன் இருந்துச்சு. அப்போவே நாங்கள் கொண்டு போயிட்டு லெட்டர் கொடுத்துட்டோம். அப்போ அவருக்கு என்ன சொன்னாங்க, இதோ இப்போ போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அது போட்டு கொடுக்கல. அவன் இறந்தே போயிட்டான். அவன் அந்த ட்ராலியில் தான் தள்ளின்னு போகுது. ஒரு சாவாயிடுச்சுன்னு அங்கே எடுத்துன்னு போக முடியல. ஒரு ஆட்டோக்காரன் அங்கேருந்து மேலே இருந்து கீழே வரத்துக்கு கேட்டான். அவங்க இது என்ன ரோடுங்க, அவங்களுக்கு போய் கேஸ் கொடுங்க, நீங்கள் என்ன ரோடு பண்ணுறீங்க, நீங்கள் ஓட்டு போடலையா, அப்படி இப்படின்னு எங்களே கேலி பண்ணுறாங்க. நாங்கள் ரொம்ப அவஸ்தைப்பட்டுனுக்குறோம். நாங்கள் ஒரு 60 ஃபேமிலிங்க இருக்குது. மைன்ஸு அங்கே சீலைட் அங்கே இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு நல்ல சௌகரியமாக இருந்துச்சு. அவங்க இருந்துச்சு 84
அப்போ இந்த ரோடு ரொம்ப அழகா இருந்துச்சு. நாங்களும் ஒரு குடுத்தனவங்க பிள்ளைங்களும் பேரக்குட்டிகளும் இருக்கிறோம். எல்லா குடும்பத்திலும் போட்ட பாடு இல்லை. இன்னும் நாங்களும் எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணோம், எவ்வளோ லெட்டர்ஸ் பண்ணோம். நாங்க எங்களால முடிகிற எவ்வளோ என்னெல்லாம் லீகலான்னு போனோம். நாங்க கோவமா கூட போயிட்டோம். எங்களுக்கு இதெல்லாம் போட்டு நாங்க எம்சி வரும் பண்ணி கொடுக்கணும். அப்பவும் லீகலா கூட பேசிட்டோம். நாங்க தப்பு அப்படி என்ன பண்ண கூட எங்கெல்லாம் மன்னிச்சுட்டு எங்களுக்கு தயவு செய்து எங்களுக்கு ரோடு போட்டு கொடுத்துருங்க. நாங்க வாழ்ந்து நிக்கிறோம். நாங்களும் இங்க நாங்களும் இந்தியன் குடிமகன் தான். எங்களுக்கும் அது உரிமை இருக்குது. ஓட்டு நாங்கள் போடுறது இருக்குது. எங்களுக்கு உரிமை இருக்குது. அதனால நாங்கள் உரிமையா 14 ஓட்டு 15 ஓட்டு இருக்குது. எல்லாம் இருக்குது. இருந்தா எங்களுக்கு ரோடு இல்ல. மெயின் ப்ராப்ளம் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டோம். எல்லா இதுவுமே வந்தாங்க. ஆமா கால்ல ஒரு முன்னாடி இங்க வந்தாங்க. அப்பயும் கேட்டா எல்லார்கிட்டயும் செத்துட்டு இருக்காங்க. நாங்க சால்வ போட்ட காசுக்கே ரோடே போட்டுட்டு இருக்கலாம். அவரு எங்க வீட்டுல சால்வ மாலை போட்ட காசுக்கே நாங்க ரோடே போட்டுட்டு இருக்கோம். அத்தனை வாட்டி போட்டுருக்கோம். அத்தனை வாட்டி வந்து அழுதுன்னு போயிருக்காங்க. ஒரு நாளும் வந்து இது பண்ணது ஒரு வாட்டி அளக்கும் போது எங்களுக்கு ரொம்ப போடுறேன், இப்ப போடுறேன், நாளைக்கு போட்டுறேன் அழுக்குறாங்களே தவிர வேற ஒண்ணும் வந்தது கிடையாது. போட்ட பாடே இல்ல எங்களுக்கு. எத்தனை டைம் நாங்களும் சொல்றது, வர்றப்பெல்லாம் சொல்றோம் ரோடு சரியில்லை, இந்த வயசானவங்க நடக்க முடியல, அந்த அம்மாவில அதனால கால் பிராக்சர் வேலைக்கு நாங்க ஓட முடியலங்க. பசங்களை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஆட்டோக்கார் வர்றதில்ல. ஒருத்தர் வர்றது கேட்கும். அந்த ரோடா நாங்க வரமாட்டோம். அதுல ஆட்டோக்கார் வர்றது இல்லைங்க. அப்ப இவ்வளவு மோசமா இருந்தா இருக்கிற இடம் எல்லாம் விட்டுட்டு இது மட்டும் இவ்வளவு மோசமா இருந்தா எப்படி? யாருமே கண்டுக்கிறது இல்ல. ரொம்ப 4-5 வீடு தான் இருக்குது. ஓட்டு இல்ல, அவ்வளவு ஓட்டு இல்ல. நாங்க ஏன் வரோம்? 4 ஓட்டுக்கு நாங்க ஏன் வரோம்னு கேக்குறோம். அப்ப நாங்க மனுஷர் இல்லையா? ஓட்டு தானே. ஒரு ஓட்டு போட்டு கெளிக்க முடியுமா சொல்லு? 60 வீட்டுக்கு மேல இருக்குது. எண்ணி பாருங்க. 60 வீடு இருக்குதுங்க. அது மேல எல்லா வீட்லயும் 4 ஓட்டு இருக்கு. இப்ப ஓட்டு கம்மியா இருந்துச்சு வரலன்னா கூட அது என்ன? ஓட்டு போட்டாதான் வரணுமா? இல்லன்னா வரக்கூடாதா? நாங்க இந்தியன் குடிமகன். எங்களுக்கு இந்த அவகாசம் வேணும். எங்களுக்கு ரோடு வேணும். அப்ப ஓட்டு போட்டாதான் இது பண்ணாதான் இப்படி குடுக்குறாங்கன்னா எப்படி? அது இந்த ரோடு எத்தனை வருஷமா நாங்களும் கேட்டுனேதான் இருக்கிறோம். பேரம் பேத்தி கூட எத்தாச்சு. ஆமா, பேரம் பேத்தி கூட இங்க வந்து பேரம் பேத்தி கூட எத்துட்டா. ஆனா ரோடு போட்ட பாடு போடுறேன். அவ்வளவுதான். 35வது நம்பர், 3வது நம்பர், லாஸ்ட் 3வது நம்பர் வந்து சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான். ஆயிடுச்சுமா, எல்லாம் ஆயிடுச்சுமா, ரெடி ஆயிடுச்சுமா. இப்ப 5 வருஷமா இருக்கிறாரு. இப்ப பிரசன்ட்ல இருக்கிற இவரும் கூட ஒன்னும் பேச. அதுதான், வேற எதுவுமே பேசவே இல்லைங்க. எப்படி எத்தனை வருஷமா நாங்களும் சொல்லியிருந்தா இருக்கிறோமே காண்டி ரோடு போட்ட பாடு இல்ல. நாங்க என்ன கேக்குறோம்? இந்த ரோடு தான் கேக்குறோம். வேற அங்கங்க ரோடுங்களை பார்த்தா எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? யாருன்னா ஊர்ல இருந்து வந்தா கூட என்ன காட்டுல இருக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. கார் வர்றது பயப்படுறாங்க. வர்றது இல்ல. யாருன்னா எதனா எத்தனை வந்தா கூட கீழே விழுந்துதான் வராங்க. யாருமே வர்றது கூட ஒரு பிரெக்னன்ட் லேடி வர்றதுக்கு இருக்குது. 6 மாசம் 7 மாசம். இந்த ரோட்ல போறதுக்கு ஆகுதா சொல்லுங்க? 7 மாசம் வர்றது இல்ல. ஆட்டோக்கார் முக்கியமா வர்றது இல்லைங்க. இங்க இது ரோட் கவர்மெண்ட் அல்ல, இது வாட்ச்மேன் லைன் டவுனுங்க. கோட்ரஸ் பங்களா செக்ஷன். இது உங்களுக்கு அது லீகலா வேணும்னா இங்க ஒரு இந்து கோயில் இருக்குது. ஒரு ஆர்சி கோயில். வேணுமானா இது கிட்ட போயிட்டு வந்தது கூட லெட்டர் கூட இருக்குது. வேணுமானா கூட காமிக்கிறோம். நாங்க டைப் பண்ணி எத்தனை வாட்டி டைப் பண்ணி எத்தனை போய் கொடுத்து தெரியுங்களா? எல்லார்கிட்டயும் கொடுத்துட்டு வந்துருக்கிறோம். எல்லார்கிட்டயுமே கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். எதுவுமே எங்களுக்கு கேரே பண்றது இல்ல. இது ஒரு ரோடுன்னு மனுஷன் இருக்கிறாங்க இல்லையானு கூட நினைக்கிறது இல்ல யாருமே. ஒரு தண்ணிக்கார் வர்றது, தண்ணிக்கார் கேட்டா கூட இந்த ரோட்ல வர முடியாது. அப்ப நாங்க என்ன பண்றது? எங்களை என்ன அவ்வளவு ஒதுக்க வச்சுக்கிறாங்க சொல்லுங்க? ஒதுக்கப்பட்ட ஜனங்க மாதிரி இந்த ஏரியாவே அது மாதிரி இருக்குது. வேற என்ன பண்றது? நாங்க எலெக்ஷன் டைம்ல வராங்க, அவ்வளவுதான் வரேன்றாங்க இந்த ரோட்ல. அப்போ நாங்க கேக்குறோம், பாருங்க ரோடு எப்படி இருக்குது, இது போடுறீங்க. எத்தனை வாட்டி நாங்களும் சொல்றது, நாங்களே எத்தனை வாட்டி சொல்றோம் ரோடு போடுங்க. ரேஷன் கேட்கறதுக்கு 50 ரூபாய் கேக்குறாங்க. இங்க இருந்து வர்றதுக்கு ரேஷனுக்கு 50 ரூபாய் ஒரு ஆளுக்கு. மிச்சம் எல்லாம் காலியா போறாங்க. அந்த ரோடுக்கு யாருமா வருவாங்க? யாரும் வர முடியாதுமான்றாங்க. என்ன சொல்லுங்க? நாங்களே எத்தனை வாட்டி போராடுறது இந்த ரோடு. இது அவ்வளவு என்ன ஒரு 3/4 கிலோமீட்டர் இருக்குமா? அங்கங்க எவ்வளவு தூரம் எல்லாம் போறாங்க. இங்க இருக்கிற 3/4 கிலோமீட்டர் போறது இல்ல. எம்எல்ஏவை இட்டு கூட காமிச்சிட்டோம். நாங்க வேற என்னதான் பண்றது? நாங்க வந்து காமிச்சு போயிட்டோம். இங்க காடு எப்படி செடி பாம்புங்க வீடு உள்ள வருது தெரியுங்களா? பாத்துட்டு பேஜார் பண்றவங்க தாத்தா அவரு யாரும் எங்களுக்கு இது பண்றவங்க இல்ல.
எங்களுக்கு யாரும் ஒண்ணும் பண்றது இல்ல. நாங்க என்ன பண்ணோம், அதுதான் இது என்ன ஏரியா நினைச்சுன்னு இருக்கிறாங்களே எங்களுக்கு தெரியல. கேட்டா லைன் எல்லாம் நிறைய ஓட்டு இருக்குது, அதனால அங்க போடுறோம். இங்க ஓட்டு இல்ல, அப்ப ஓட்டு இருந்தாதான் போடுறதா, இல்லையா போடுறது இல்லையா? அங்க இருந்து ரோடு மாடல் ஹவுஸ் வந்து அவங்க ரோடு போட்டுக்கிறது, ஆந்திரா லைன் வந்து அவங்க ரோடு. அப்ப இந்த ஏரியா என்ன ஆகுது? இப்ப நாங்க இந்த ஏரியா என்ன வருது? அங்க இருக்கிற வாலிப பசங்களுக்கு பார்க்கு எல்லாம் இங்க எதனா இருக்குதா பாருங்க. ஆந்திரா லைன் போனா பார்க்கு, இது மாடல் ஹவுஸ் போனா பார்க்கு, பாலக்காட்டு லைன் போனா பார்க்கு. இங்க எதுவுமே இல்ல, வெறும் குப்பை தான் கிடக்குது. வெறும் கல்லுங்க ஜல்லிங்க மரங்க தான் இருக்குது, வேற ஒண்ணுமே இல்ல. ஜல்லி பாருங்க, குழந்தைங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தெரியுங்களா? குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க. இங்க ஆட்டோ ஓட்டி வாழ்றவங்க இருக்கிறாங்க. ஆட்டோவே 4 ஆட்டோ இருக்குது. மாசம் 2 முறை அவங்க ரிப்பேர் பண்ணாங்க. இவங்க பாவம் கீழே ஏஞ்சி வந்தாங்க, இவங்க கீழே ஊந்து ஏஞ்சி வந்தாங்க. எங்க ஆட்டோ ஓட்டுறது ரிப்பேர்க்கே சரியா போகுது. ரிப்பேர்க்கே சரியா போகுது. எங்க போறது? நாங்க ஸ்கூல் படிக்கிறதுக்கு ஸ்கூல் ஆட்டோஸ் ஒண்ணும் கூட இங்க வர்றது இல்லைங்க. ஒரு எமர்ஜென்சி என்ன வர்றதுக்கு இல்ல எங்களுக்கு. ஒரு எமர்ஜென்சி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்குமே இல்ல. போஸ்ட்மேன் கூட அங்க வந்து வாங்கிக்கோன்றாரு. லெட்டர் வந்து போஸ்ட்மேன் கூட இங்க வர்றது இல்ல, நீங்க அங்க வந்து வாங்கிக்கிறாங்க. எடுத்தோன்னா அதுதான் சொல்றாங்க, டயர் போயிடுமா அந்த ரோட்ல வர மாட்டோம். அவ்வளவுதான். கையில ஓட்டு வாங்கிக்கினேன் போயிடுறாங்க. நாங்க என்ன பண்ணிட்டோம் போ. நீங்க தயவு செய்து இது பண்ணி எங்களுக்கு இந்த ரோடு ஒண்ணு பண்ணி கொடுத்துட்டா போதும், அவ்வளவுதான். பேசுறது